ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. அரிசி சின்ன டம்ளரால் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அது களைஞ்சி வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கணும். சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். கேரட் சின்னதாக பொடியாக கட் பண்ணது 1 கப்பு. பச்சை மிளகாய் ஒரு 10-15 சின்னது எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3-4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. வெங்காயம், தக்காளி ஒரு சின்ன 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். தேங்காய் பால் ஒரு மூடி, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நெய் ஒரு கரண்டி, எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கணும். அதில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுலேயே இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் அதையும் சேர்த்துடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதில் மஞ்சள் தூள் போடணும் 1/2 ஸ்பூனு. பட்டாணி 1 கப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். பொடியாக கட் பண்ண கேரட்டு, உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் களைஞ்சி வச்சுருக்கோம்ல அரிசி, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலக்கி விடணும். தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் 1க்கு 2 கணக்கில் சேர்த்துக்கணும். தண்ணி தேங்காய் பால் 2ம் கலந்த மாதிரி சேர்த்துக்கணும். உப்பு தேவைக்கேற்ற சேர்த்துட்டு அதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம சுவையான பிரிஞ்சி ரெடி ஆகிடுதுங்க. இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணியும் சேர்க்கலாம் மேலே. அப்படி இல்லைன்னா ரஸ்க்கு அதையும் சேர்த்து ஒரு கலர் கல்லி மூடி வச்சிங்கன்னா சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பிரிஞ்சி சாதம் ரெடி. இதுக்கு தயிர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.